ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட வந்திருக்கேன். கதையோட பேரு ஓநாய் மற்றும் கொக்கு. ஒரு பெரிய காடு இருந்துதான். அங்க நிறைய மிருகங்களும் பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த காட்டுல இருந்த ஒரு ஓநாய் நல்லா வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சாம். அப்போ ஒரு முள்ளு அதோட தொண்டையில சிக்கிருச்சாம். அதுக்கு ரொம்ப வலிச்சுதான். அது பல தடவை முயற்சி பண்ணியும் அந்த முள்ளை வெளியே எடுக்கவே முடியலையாம். யாருக்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அந்த வழியா ஒரு கொக்கு வந்ததாம். நடந்த எல்லாத்தையும் கொக்கு கிட்ட சொன்னுச்சான். நீ மட்டும் இந்த முள்ளை எடுத்துட்டா உனக்கு வேண்டியது எதுவா இருந்தாலும் நான் தரேன்னு ஓநாய் ப்ராமிஸ் பண்ணுச்சான். கொக்கும் உதவி செய்ய ஒத்துக்குச்சான். ஓநாய் வாயை பெருசா திறந்து வைக்க கொக்கு அதோட நீளமான அழகை ஓநாயோட வாய்க்குள்ள போட்டு அந்த முள்ளை மெதுவா எடுத்துருச்சான். ஓநாய்க்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சான். கொக்கு ஓநாய் கிட்ட என் பரிசு எங்கன்னு கேட்டுச்சான். அதுக்கு ஓநாய் சிரிச்சுக்கிட்டே, என் வாய்க்குள்ள நீ தலைய வச்சு உயிரோட வெளியே வந்த பாத்தியா, அதுக்கு மேல என்ன வேணும்? உனக்கு பரிசும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. உதைப்பதற்குள் ஓடிவிடு அப்படின்னு கொக்க விரட்டிருச்சான். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுது? நம்ம நல்லது செஞ்சாலும் எல்லார்கிட்டையும் நன்றி கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. ஓகே குட்டீஸ், நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட வந்து மீட் பண்றேன். See you.